வேர்த்துட்டாலே எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸுக்கும் ரியல் ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம். குளோபலாக போய் ஏதாவது கண்ட்ரியில் காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்பாங்க. நான் வாக்கிங் பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. சிங்கப்பூரோ இல்லை சைனாவோ ஜப்பானோ எந்த கண்ட்ரிக்கு வேணால் போங்க. ஏன்னா அவங்களாம் எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் கவுச் பொட்டேட்டோவா நீங்கள் மாறிடக்கூடாதுன்றதுக்காக டாக்டர் நடக்க சொன்னார்ன்றது ஒரு நாளைக்கு 6000 ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னு வாட்சில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஓசிடியாக டெவலப் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காங்க. We have become so smart that நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த அறிவியலையே கேள்வி கேட்கிற நிலை கொண்டு போயிட்டோம். They are not in right attitude with right mentorship. கற்றுக்கிற மைண்ட் செட் இல்லாமல் செலவு மிச்சம் நினச்சி வாக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள் வாக்கிங் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டியில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் மசிலை ட்ரெயின் பண்ணாமல் வாக்கிங் போனால் ஒரே மூமெண்ட்டை ரெப்படேட்டிவாக பண்ணுறீங்க. யூ மே கெட் ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே, அதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டர் போகணும் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் எல்லாருமே ஃபிலிம் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு உண்டான சர்டிஃபைட் பர்சன் சொன்னால் தான் அது உண்மையான ரிவ்யூ. அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்டிஃபைட் டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சர்டிஃபைட் இன்ஜினியர்கிட்ட போய் தான் நீங்கள் வீடு கட்ட சொல்லுவீங்க. இப்போ வந்து ஃபிட்னஸில் வந்து நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறீங்க, ஃபிட்னஸில் நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ண முடியுமா? சார், நான் பேசிக்கலி ஐ டிட் மை ஃபிசியோதெரப்பி ஃப்ரம் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. தென் ஐ டிட் பிஜி இன் பெங்களூர். ஆமாம், சென்னை டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அது கீழே நிறைய காலேஜஸ் இருக்குது. ஐ டிட் இட் இன் மதுரை அல்ட்ரா காலேஜில் படித்து முடிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அசோசியேட்டட் வித் லாட் ஆஃப் மென்டர்ஸ் பிகாஸ் ஐ நியூ தட் மை சிலபஸ் இஸ் 40 years old. அப்போ நான் அப்டேட் ஆகணும்னா நான் என்ன பண்ணணும், யார் இதில் அப்டேட்டடாக இந்தியாவில் இருக்காங்களோ அவங்களோட அசோசியேஷன். ஐ வென்ட் டு பெங்களூர். ஓகே. அண்ட் தென் ஐ கேம் டு சென்னை. தென் ஐ வென்ட் டு சிங்கப்பூர். அண்ட் ஐ ஹேட் அன் ஐடியா டு கோ டு ஓவர்சீஸ். ஐஇஎல்டிஎஸ்லாம் படிச்சுட்டு ஓவர்சீஸில் போய் படிக்கலாமான்னு பிளான் பண்ணேன். பட் தென் ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஏன்ஷியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் லைக் கர்லாக்கட்டை, யோகா, இது எல்லாத்தையும் கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்ததுக்கும் இதில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. So then I started learning all these art forms with my mentor, and then I started a capsule of approach. Health supermarket, health enhancement center, 6 dots அப்படின்றத காயின் பண்ணி 2013 we started this. Now we have integrated lot of art forms towards rehabilitation. Okay. So first of its kind in India physiotherapy, sports physiotherapy, I did PG. And then I got mentorship with a lot of people. Now we are integrating this entire traditional and modern science of medical practice, where we are teaching online class பண்றோம், offline class பண்றோம், ஒரு குருகுல் மாடல்ல கிளாஸ் கொடுக்குறோம், கார்ப்பரேட்ஸ்க்கு எர்கனாமிக்ஸ் பண்றோம். So if you take all the services what we provide, we have become a monopoly in it. But nice, we want more people to come as leaders in it. So we are going to conduct workshop. We are going to conduct workshops in colleges. We want to start our own school of physiotherapy college so that we can integrate this for more students. Okay. Because if we don't train students and leaders, we cannot give it to people. ஏன்னா need of the hour, lot of people are waiting. அவங்க சர்ஜரிக்கு போய்ட்றாங்க, டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வருது. அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த கண்டென்ட்டே போதும். மேனுவல் தெரப்பி அண்ட் ப்ராப்பர் இன்டகிரேஷன் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ இஃப் வி டூ தட் வி வில் கெட் ரிசல்ட்ஸ் சார். சூப்பர். சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு மேடை பேச்சில் சொன்னாரா இல்லை ஒரு காணொலியில் இந்த மாதிரி இன்டர்வியூவில் சொன்னாரான்னு தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா அண்ட் சைனா த 2 growing unhealthy பாப்புலேஷன் சொன்னார். ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் ஸ்போர்ட் ஃபார் அவர் செல்ஃப். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஷட்டில் ஆடுறாங்க. சம் பீப்புள் ஆர் இன்டு டென்னிஸ். அடிக்கடி இப்போ கிரிக்கெட் வந்து கிரவுண்டில் விளாண்டுட்டு இருந்தோம், அதோட இன்டென்சிட்டி லைட்டாக குறைஞ்சி டர்ஃபில் ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட கலைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெரி குட் கொஸ்டின் சார், தேங்க்யூ. இதுதான் கண்டெம்பரரி. கிரிக்கெட் கிரவுண்டு சுருங்கி இப்போ டர்ஃபாக மாறிடுச்சு. அப்போ பேட்மிண்டனுக்கான ஒரு இது வந்து இப்போது அது ஒரு ஷீட்டுக்குள்ளே விளையாடுறாங்கன்னு வச்சுங்களேன், பிகாஸ் காற்று வரக்கூடாதுன்னு. வேர்த்துட்டாலே எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். ஸோ ரெக்ரியேஷ்னல் ஸ்போர்ட்ஸுக்கும் ரியல் ஸ்போர்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே.
ரெக்ரியேஷன் பண்ணால் நான் வீக்கெண்ட் மட்டும் போய் பேட்மிண்டன் விளாடுவேன், விளாண்டா எனக்கு உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார் இருக்குது, காரை நீங்கள் ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு சில டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, அலைன்மெண்ட் செக் பண்ணுவீங்க, ஃபியூவல் போடுவீங்க, இன்ஜின் ஆயில் இருக்கான்னு பார்ப்பீங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தானே ஹைவேல எடுப்போம். ஏன்னா ஹைவேல ஹை ஸ்பீடில் போகும் வண்டி, கண்டிப்பாக ஒழுங்காக இல்லைன்னா நம்ம ஊருக்கு போய் வர்றது கஷ்டம். அப்போது நீங்கள் எனி ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெர் இஸ் அ பேசிக் பாடிலாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் தேவை. ஆர்ட் ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா யோகாவோ, களரியோ, சிலம்பமோ, கரலாக்கட்டையோ, மல்லர்கம்பமோ, எனி ஆர்ட் ஃபார்ம், பரதநாட்டியம், மினிமம் அட்லீஸ்ட் 3 to 4 days நீங்கள் வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஆர்ட் ஃபார்ம் உங்கள் உடம்புக்கே வரும். ஓகே, நீங்கள் யோகா ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகாவுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கு ப்ராக்ரஸ் ஆக மாட்டீங்க. ஸோ யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் தி சேம் ஜோன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு எவால்வ், இஃப் யூ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் பாடி, யுவர் தாட்ஸ், அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ நீங்கள் ரெக்ரியேஷன்லாம் ஏதோ ஒரு ஸ்போர்ட் விளையாண்டுட்டு அதுதான் எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அதாவது வண்டியை ஓட்டிட்டாலே சர்வீஸ் பண்ணுறோன்னு நினைக்க முடியாது. இன்றைக்கி வந்து பார்க்கில், ஹைவேஸ்லனா நம்ம சர்வீஸ் லைனில், இல்லை வீட்டுக்கு வெளியவே, இல்லை ஸ்ட்ரீட்ஸில் நிறைய பேர் வாக்கிங் பண்ணிருக்காங்கல்ல. வாக்கிங் பண்ணிட்டு அது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் நினச்சிட்ருக்காங்க. வாக்கிங் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறீங்க? இது வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி படத்தில் எஸ்ஜே சூர்யா பேசுகிறாருல, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சார். ஏன் அப்படின்னா வாக்கிங் வந்து உண்மையிலேயே நீங்கள் இந்தியாவுடைய சித்தர்களுடைய ஒரு ஆவணத்தில், டாக்குமெண்டேஷனில் பாருங்கள், குளோபலாக போய் ஏதாவது கண்ட்ரியில் காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்பாங்க. நான் வாக்கிங் பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சிரிக்க தான் செய்வாங்க. சிங்கப்பூரோ இல்லை சைனாவோ ஜப்பானோ எந்த கண்ட்ரிக்கு வேணால் போங்க. ஏன்னா அவங்களாம் எக்ஸசைஸ்ன்னு சொன்னால் ஒன்று அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்ந்ததாக இருக்கும், இல்லை ஸ்விம்மிங், ட்ரெக்கிங், ஜம்பிங், இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். நடந்து போகிறதே எக்ஸசைஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா விழிப்படையாத நிலையில் இருக்கிறோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யோகா நம்ம கண்ட்ரியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. களரி, சிலம்பம், கரலாக்கட்டை, மல்லர்கம்பம், ஒரு காயக்கல்பமாக உடம்பை எப்படி மாற்றணுன்றதுக்கு ஒரு ஒரு மாடியூல் செட் பண்ண கண்ட்ரி நம்ம கண்ட்ரி. ஆனால் இன்றைக்கி கவுச் பொட்டேட்டோவாக நீங்கள் மாறிடக்கூடாதுன்றதுக்காக டாக்டர் நடக்க சொன்னார்ன்றதையே ஒரு நாளைக்கு 6000 ஸ்டெப்பு நடக்கணும் அப்படின்னு வாட்சில் வச்சுக்கிட்டு இதை ஒரு ஓசிடியாக டெவலப் பண்ணி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் ₹1 டெய்லி உண்டியலில் போட்டால் 365 நாளில் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்க? அந்த அமௌண்ட் அளவுக்கு தான் நீங்கள் சேவிங்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு வாக்கிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹெல்த்தோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, வண்டி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன மெயின்டெனன்ஸ் ஆகுமோ அந்த மெயின்டெனன்ஸ் தான் ஆகும். நீங்கள் சர்வீஸே விடலை, வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணல, இன்ஜின் ஆயில் பார்க்க மாட்டீங்க, ஆனால் என்ன சொல்கிறீங்க, நான் வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன், வண்டி ஓடிட்டே இருக்குது, மெயின்டைன் ஆயிரும்ன்றீங்க. இது எப்படின்னா, எதுவுமே பண்ணாமல் ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் உடம்பு ஹார்ட் வீக்காக இருந்தால் அவருக்கு தான் அது எக்ஸசைஸே ஒழிய, நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியும்னா தரைப்பாடம் இருக்குது, கரலாக்கட்டை இருக்குது, யோகா இருக்குது, இவ்வளோ மூச்சு பயிற்சியெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்களா நம்ம முன்னோர்கள். இவங்களுக்குலாம் வாக்கிங்னு ஒன்று எழுதி வச்சுட்டு போக தெரியாதா? அப்போ வி ஹவ் பிகம் ஸோ ஸ்மார்ட் தட் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த அறிவியலையே கேள்வி கேட்குற நிலைக்கு கொண்டு போயிட்டோம். ஓகே. ஸோ வாக்கிங்கிறது கண்டிப்பாக எக்ஸசைஸ். ஆனால் யாருக்கு, அவங்க எதனால் அதை பண்ணுறாங்க? ரிட்டையர்மெண்ட்டில் அவர் உட்கார்ந்தே இருக்கிறதுக்கு பதிலாக வாக்கிங் போகிறாருன்னா ஓகே. ஆனால் ஒரு ஆண்டர்ப்ரனர் வாக்கிங் எக்ஸசைஸ்ன்னு பண்ணுறாருனா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்மேட்ச் ஆகிருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஹி ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வாக்கிங் வந்து இட்ஸ் மியர் மூமெண்ட் தான். இட் இஸ் கோயிங் டு ஜஸ்ட் ஆக்டிவேட் தி என்டையர் பாடி, பட் தட் கேன் நாட் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் எக்ஸசைஸ். ஓகே. அது யாருக்கு எக்ஸசைஸ்னால், நான் நடக்கவே மாட்டேன், ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சு எனக்கு, ஸோ நான் மைல்டாக தான் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கிறதுக்காண்டி நடக்க சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா நீங்கள் ட்ரெட்மில் எடுத்தால் கூட ட்ரெட்மில் டெஸ்ட் இருக்குது, 6 minutes டெஸ்ட்டுன்னு, 6 நிமிஷம் நீங்கள் எவ்வளோ ஓடுறீங்கன்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மேரத்தான் இருக்குது, சைக்கிளிங் இருக்குது, ஸ்விம்மிங் இருக்குது. இது எல்லாமே ஆக்டிவிட்டி பண்ணால் ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் மெதுவாக நடந்தாலே ஹார்ட் ரேட் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது, அதை வேகமாக நட அப்படின்னு சொன்னால் நீங்கள் வண்டியை 40 கிலோமீட்டரில் ஓட்டிக்கிட்டு ஹை ஸ்பீட் இன்ஜின் நினச்சிக்கிறீங்க. ஓகே. அப்போ 120 கிலோமீட்ரு, 150 கிலோமீட்டர்லாம் ஹைவேல ஓடுதில்ல வண்டி, அதெல்லாம் என்னது? அப்போ ஸ்போர்ட்ஸை கண்டுபிடிச்ச கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு
ஆர்ட் ஃபார்மை கண்டுபிடிச்சிருந்த கண்ட்ரிலேருந்து நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா வாக்கிங் போனால் நல்லது, ஏன்னா அது வந்து செலவு இல்லாமல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தே ஆர் நாட் இன் ரைட் ஆட்டிடியூட் வித் ரைட் மென்டர்ஷிப். கற்றுக்கிற மைண்ட் செட் இல்லாமல் செலவு மிச்சம்னு நினச்சி வாக்கிங் பண்ணுறாங்க. நீங்கள் வாக்கிங் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முட்டியில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் மசிலை ட்ரெயின் பண்ணாமல் வாக்கிங் போனால் ஒரே மூமெண்ட்டை ரெப்படேட்டிவாக பண்ணுறீங்க. யூ மே கெட் ரெப்படேட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி. கண்டிப்பாக. அதனால தான் நாங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பாங்க, வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்டால், நடக்கக்கூடாது, படியேறக்கூடாது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது, கீழே உட்காரக்கூடாது. இந்த நாளையுமே பண்ணாமல் ஒரு மனிதன் எப்படி இருக்கிறது? அவர் என்ன கேட்பாருன்னா, வாக்கிங் போகணும் சார், வெயிட்டை குறைக்கணும்னு கேட்பாரு. வலி இருக்குங்க, ஃபஸ்ட்டு வலியை குறைப்போம், அப்புறம் பயிற்சி பண்ணுவோம், அப்புறம் வாக்கிங் ரன்னிங் போகலான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் யாருக்கு எக்ஸசைஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே. அதை நம்ம ஒரு ப்ராக்ரெசிவ் மாடியூல் ஆஃப் எக்ஸசைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வாக்கிங் ரன்னிங்காக மாறி இருக்கணும். கண்டிப்பாக. அப்போ ரன்னிங்காக மாறி இருக்குன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் ரன்னிங் பண்ண முடியாது. ஏன்னா கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் காலில் வரும். அப்போ உங்கள் மசிலில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் நீங்கள் ஓடுனா முட்டி வலி வந்துடும். ஓகே. ஸோ எப்படி காரை நம்ம அலைன்மெண்ட் பண்ணி இன்ஜின் ஆயில் போட்டு ஸ்பீடாக ஓட்டி செக் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம உடம்பும். எக்ஸசைஸ், யோகா, களரி, சிலம்பம், கரலாக்கட்டை, இல்லை ஜென்ரல் ஸ்ட்ரென்த்தனிங், இல்லை ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், தவறு கிடையாது. ஆனால் ஸ்ட்ரென்த்தனிங் கண்டிப்பாக பண்ணணும். ஆர்ட் ஃபார்மாக பண்ணிங்கன்னா, டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இட் ஹேஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் கனெக்ஷன் ஃப்ரம் யுவர் டிஎன்ஏ. உங்கள் மரபணுலே உங்கள் சொந்த ஊரில் போய் ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மதுரையில் பருத்திப்பால் சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்கள் முன்னோர்கள் உங்களுக்காக டிசைன் பண்ண கலை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் எத்னிக்கலி ஃபிட், கெட் இன் டு ஆர்ட் ஃபார்ம். ஓகே. இட் ஹேஸ் ஸோ மச் கண்டென்ட். அதை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் புரியும்.